Hi friends, வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோல குழந்தைகளுக்கு நைட் டைம்ல கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஃபுட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து குழந்தைகளுக்கு ஈஸியா ஜீரணமாயிரும். நைட் டைம்ல ரொம்ப ஃபில்லிங்காவும் இருக்கும். குழந்தைங்க நைட் ஃபுல்லாவுமே அழாம நிம்மதியா தூங்குவாங்க. நைட் டைம்ல செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஆப்ஷனுங்க. சரி வாங்க இந்த ஃபுட்டை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் sigappu aval ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தாங்க. அந்த அவலை ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். sigappu aval வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. sigappu aval ஈஸியாக ஜீரணமாகறதோட மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட ஹீமோக்ளோபின் லெவலையும் இம்யூனிட்டி லெவலையும் சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்ததாக இது கூடவே ஒரு கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கேரட்டும் குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஜீரணமாயிரும். இது நைட் டைமில் கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஃபுட். இப்போ வந்து கேரட்டும் அவலும் சூப்பராக குக் ஆயிடுச்சுங்க. இங்கே பார்த்தாவே தெரியும் நல்லா மேஷ் ஆகி குக் ஆகி வந்துருச்சு. இதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி கொடுக்கலாங்க. ஆனால் ஒரு 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா ஒரு கொரப்பாக ரவை பதத்தில் கொடுக்கறது தாங்க ரொம்ப நல்லது. நான் இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கிறேன். நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கெட்டியாகிடுச்சுங்க, அதனால நான் கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணுறதா இருந்தால் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பால் கொடுத்து பழக்கியிருந்தீங்கன்னா ஆட் பண்ணுங்கள். அடுத்தது இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை ஆப்பிளை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பிள் ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா அதையும் அதே போல் மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் குக் ஆனாவே போதும். நீங்கள் இது மிக்சியில் அரைச்சி கொடுக்கறதாலும் கொடுக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஃபீட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கொடுங்க. நான் இந்த மாதிரி மேஷ் பண்ணி தாங்க கொடுக்குறேன். குழந்தைங்களோட மந்த் கூட கன்சிஸ்டன்சி சேஞ்ச் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இது கூட இனிப்புக்காக ஒரு அரை டீஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப பிளாண்டாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் குழந்தை அப்படியே சாப்பிடுவாங்கன்னா இதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மாட்டுப்பால் கொடுக்குற குழந்தைங்களா இருந்தால் இது குக் பண்ணும்போதே மாட்டுப்பால் ஆட் பண்ணி குக் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நைட் டைம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு நைட் டைமில் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்களோட இம்யூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களையும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.